ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். நெத்திலி மீன் ஊறுகாய் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த மீன் ஊறுகாய் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து இன்றைக்கு கரெக்டாக 1/2 கிலோ நெத்திலி மீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் அதனுடைய வாலெல்லாம் கட் பண்ணலை. நீங்கள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வாலை கட் பண்ணிக்கலாம். நெத்திலி மீனில் மீன் ஊறுகாய் பண்ணும்போது முழுசாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெத்திலி மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். இந்த மீனுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் உப்பு முன்னே இருக்கிற மாதிரியே சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வந்து இந்த மீனை வந்து ஊற வச்சிடலாம். மசாலாலாம் இதில் பிடிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்துடலாம். ஊறுகாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 10 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். வெந்தயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும், தீஞ்சிடக்கூடாது. வெந்தயம் தீஞ்சிருச்சுன்னா ரொம்ப கசக்கும். அது எந்த ரெசிபியாக இருந்தாலும் சரி. வெந்தயம் வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுபட்டுருக்கணும். கடுகு எல்லாமே நல்லா வெடிச்சிருக்கணும். அந்த மிளகாயெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டுருக்கணும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வறுத்தாலே நல்லா வறுபட்டுரும். இதை வந்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து தவாவில் ஒரு 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதும் மீனெல்லாம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான தவா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பொரிக்கிறது உங்களுக்கு ஈஸி. ஏன்னா லோ ஃப்ளேமில் தான் நம்ம இதை பொரித்து எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடானதும் மீனெல்லாம் சேர்த்துருங்க. மீனெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஒரு பக்கம் நல்லா பொரியட்டும். ஒரு பக்கம் பொரிஞ்சதும் நம்ம அடுத்த பக்கம் புரட்டி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அடுத்த பக்கம் விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிரும். மீதி இருக்கிற எண்ணெயை நம்ம எடுத்து வச்சுருவோம். அதனால் எண்ணெய் நிறைய ஊற்றணுமான்னு யோசிக்காதீங்க. ஒரு 100 ml எண்ணெய் கண்டிப்பாக 1/2 கிலோ மீனுக்கு வந்து நமக்கு ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவைப்படும். அந்த எண்ணெயை தான் நம்ம இதில் ஊற்றிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ மீனெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிருச்சு. மீனெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு எண்ணெயை தனியாக எடுத்து வச்சிடலாம். மீன் பொரிச்ச எண்ணெயை ஊறுகாயில் நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். அந்த எண்ணெயிலே நம்ம உடனே மசாலாலாம் போட்டு வறுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் மசாலாலாம் இதில் போட்டு வறுத்திங்கன்னா ஏற்கனவே மீன் பொரிச்ச தூள்கள்லாம் அதில் இருக்கும். எல்லாம் சேர்ந்து திரும்ப திரும்ப அது வந்து தீஞ்சி உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து மாறும். அதனால் நீங்கள் வந்து மீன் பொரிச்சதும் மீனை தனியாக எடுத்து வச்சுருங்க. பொரிச்ச எண்ணெயை தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த மசாலா எல்லாம் சேர்த்தே எடுத்து வச்சுருங்க. நம்ம அதை கடைசியில் நம்ம வந்து திரும்ப வந்து ஊறுகாயில் கடைசியில் நம்ம சேர்த்துப்போம். நான் இந்த தவாலேருந்து மசாலா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு 25 ml எண்ணெய் வந்து சேர்த்துருக்குறேன். நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 100 கிராம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 50 கிராம் இஞ்சி வந்து அதையும் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு 10 கொத்து கருவேப்பிலை, அதையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். எல்லாமே இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க, இஞ்சையும் பூண்டையும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பொரிஞ்சு இருக்கும்போதும் சரி, ஊறுகாயில் இருக்கும்போதும் சரி, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் பொரியணும். அதாவது கோல்டன் ப்ரௌன் கலரை தாண்டி கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருக்கணும், ரொம்ப தீஞ்சு போகக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து இஞ்சி பூண்டை பொரிச்சுக்கணும். பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். இது ஊறுகாய், அதனால் காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து நாளாக வந்து உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் பக்குவம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெருங்காய பொடி சேர்த்துருக்குறேன். சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும். எண்ணெய் எல்லாமே நல்லா சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு உடனே வறுபட்டுரும். 1 நிமிஷத்துக்கு மேலெலாம் நீங்கள் வதக்க வேண்டாம். இதில் நம்ம இப்போ வந்து பொரிச்ச மீனை சேர்த்துடலாம். ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம முதல்ல வறுத்து அரைச்ச பொடியை நம்ம இப்போ இதில் சேர்க்க போகிறோம்.
எல்லா பொடியுமே சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ மீனுக்கு ஏற்ற மசாலா தான் நான் ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சேன். அது எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப நேரம் வறுபட வேண்டாம். உங்களுக்கு பாத்திரம் அதிகமாக சூடாக இருந்தால் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த பொடியை போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வறுத்த பொடி தான். ஏன்னா வெந்தயம் அதிகமாக வறுபட உங்களுக்கு கசப்பு டேஸ்ட் வரும். அதனால் ஒரு கிளறிட்டு நம்ம வந்து வினிகர் சேர்த்துக்கலாம். 100 ml வரைக்கும் நீங்கள் வினிகர் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு மீன் பொரிச்ச எண்ணெயை எடுத்து வச்சுருந்தோம். அந்த எண்ணெயையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். அதில் இருக்க அந்த மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுற வேண்டியதான். மூடலாம் கூடாது, திறந்து வச்சு தான் நீங்கள் வந்து அப்படியே வேக விடணும். அதுக்கப்புறம் கலரணும்னு அவசியம் கிடையாது. அந்த வினிகர் மசாலா எல்லாம் சேர்ந்து வர்றதுக்கு எப்படியும் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் ஆகும். நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இதுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ செக் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் முன்ன தான் இருக்கணும். நான் வினிகரோட டேஸ்ட் இருக்கிறதுக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் வந்து உப்பு சேர்க்க வேண்டியது இருக்கும். சேர்த்தா தான் வந்து நமக்கு வந்து ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கும். ஏன்னா இது ஊறுகாய், திரும்பவும் சொல்கிறேன். இது ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு தயிர் சாதத்துக்கோ அல்லது சாம்பார் சாதத்துக்கோ ஒரே ஒரு நெத்திலி அல்லது 2 நெத்திலி அந்த மசாலாவோடு சேர்த்து எடுப்போம். அப்படி தான் இதை நம்ம சாப்பிடுவோம். அதனால் இவ்வளோ மசாலா இவ்வளோ உப்புலாம் போடணுமான்னு நினைக்காதீங்க. கடையில் வாங்குகிற எந்த ஊறுகாவையும் விடையுமே இந்த ஊறுகாய் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மசாலா போட்டு என்னென்ன மீனில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது 1/2 கிலோ குவான்டிட்டி அப்படி எடுத்து நீங்கள் என்னென்ன மீனில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1/2 கிலோ கவலை மீனில் பண்ணலாம், 1/2 கிலோ மத்தி மீனில் பண்ணலாம், முழு மீனாகவே நீங்கள் ஃப்ரை பண்ணியும் பண்ணலாம், அல்லது பீசஸாக கட் பண்ணி போட்டும் இந்த மீன்கள்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இறாலில் பண்ணலாம், ஸ்குட்டில் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே இந்த மசாலா, அதாவது இந்த மிளகு போட்ட இந்த மசாலா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், பக்குவமாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு, நம்ம இதை ஆற விட்டு நம்ம நல்ல ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஆனால் வெளியில் எப்படி தான் நம்ம வச்சாலும் இருக்கும், அது திறக்கவே இல்லை அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும். அதில் நம்ம திறந்து மூடும்போது கண்டிப்பாக அதில் காற்றுப்படும், கைப்படும், லைட்டாக ஈரம் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க பாட்டிலில் போட்டு. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 6 மாதம் வரைக்கும் தாராளமாகவே யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.